ஒரு தீம் பார்க்ல வாட்டர் ரைடு போறதுக்காக எல்லாரும் கியூல நின்னு இருக்காங்க. டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகுது. ஆனா அங்க நிக்கிற லைஃப் கார்டு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஒருத்தன் ஸ்லைட்ல போய் கீழ ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தவனையே அனுப்புது. இத ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்த ஒரு பசங்க குரூப்புக்கு நிக்கிறதுக்கு பொறுமையே இல்ல. என்னடா இவ இவ்ளோ லேட் பண்றான்னு கடுப்பாகி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தனா கண்டினியூஸா போய் உள்ள குதிச்சிடறானுங்க. அத தடுக்க போன அந்த லைஃப் கார்டு பொண்ணையும் சேர்த்து உள்ள தள்ளி விட்டுறானுங்க. சரி, உள்ள குதிச்சவனுங்க சீக்கிரமா கீழ போயிடுவானுங்களான்னு பார்த்தா இல்ல. மீதி ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் அந்த ஸ்லைடர்லயே நடு வழியில ஒருத்தன் மறைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படியே 20 பேர் பக்கம் உள்ள குதிச்சு ஒண்ணா நிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெயிட் தாங்காம அந்த ஸ்லைடரை டமார்னு ரெண்டா உடைஞ்சு 3 பேர் கீழ விழுந்த ஸ்பாட்லயே காலி ஆயிடுறானுங்க. மீதி பசங்க எல்லாரும் அந்த உடைந்த ஸ்லைடரோட நுனியில தொங்கி நிற்கானுங்க. அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு போன் போட்டுறானுங்க. அங்க வந்த ரெஸ்கியூ டீம் அந்த ஸ்லைடருக்கு கீழே ஏர் பெட் போடலான்னு பாக்குறாங்க. ஆனா சுத்தி எல்லா பக்கமும் கம்பி கம்பியா இருக்கிறதுனால ஏர் பெட் போட சரியான இடமே கிடைக்கல. அதனால லேடரை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தனா அங்க இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்படியே அதுல தொங்கி நிறந்த எல்லாரையுமே காப்பாத்திடுறாங்க. ஆனா கடைசியா அந்த லைஃப் கார்டு பொண்ணை காப்பாத்த போற நேரத்துல ஸ்லைடர் லைட்டா ஷேக் ஆயிடுது. அதுல அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறதுக்கு புடிமானம் இல்லாம அங்க இருந்து கை நழுவி கீழே விழுது. ஆனா நல்ல வேளையா பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிடுது அந்த பொண்ணு. இத பார்த்த ரெஸ்கியூ டீமும் உடனே ஏணி அந்த பக்கமா திருப்பி அந்த பொண்ணை காப்பாத்திடலான்னு பாக்குறாங்க.